சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வெளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இன்றைய நவநாள் சிறிய தேரினை உபயமாக சிறப்பிக்கின்ற ஃபாத்திமா ஸ்டீஃபன் குடும்பத்தினரின் குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் இறைவனுடைய ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்து CBSE அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியலாகவும் கேரி கிறிஸ்டன் உடல் உள்ள நலனுக்காகவும் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டியும் செலின் மெட்டில்டா மேரி நன்கு படிக்கவும் நல்ல உடல்நலனுக்காகவும் சந்தீப் ராஜன் ஜார்ஜ் ஆகாஷ் நல்ல உடல்நலன் வேண்டியும் ஜெபமாலை ஆண்மேலை பாட்சிக்காகவும் பிலோமினா பிரான்சிஸ் 86வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியலாகவும் அந்தோனி கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஃபெலிக்ஸ் ராஜ் விபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு லூர்து அன்னைக்கு நன்றியலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் மரி கிராசியா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிரதீஷ் வேலை கிடைக்க வேண்டியும் தேவனேசன் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ராயப்பன் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஜோ லூயிஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறியலாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நமக்கு அமைதி உண்டாகுக. உலகின் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே.
மன்னிப்போமாக. இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலால் உலகம் மகிழ திருவுளமானீரே. நாங்கள் அவருடைய அன்னையாம் கன்னிமரியாளின் வழியாக நிலையான வாழ்வின் பேரின்பத்தை அடைய செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை முத்துக்கள் 12 மற்றும் 17 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாகவே சாவு ஆட்சி செலுத்தியது என்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும்படி கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல, ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளை நினைக்கின்றது என்னான்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் கடவுளை நினைக்கின்றது. தமடியவளே கையுடன் கடை கண்ணோக்கினார். தானிலை இருந்த தமடியவளே கையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிருமே. என்னான்மா இறைவனை
இயேசு உம்முடனே பெண்களுக்குள் நீர் பெரு பெற்றே மரியே நீர் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, நமது திருவிழாவின் நவநாளின் 3ஆம் நாளாகிய இன்று அன்னை மரியா விண்ணக அரசி என்ற சிந்தனையோடு இந்த நவநாளிலே பங்கெடுக்க நாம் அனைவரும் முயற்சிப்போம். அன்னை மரியாவினுடைய விண்ணேற்றத்தை பற்றிய விசுவாச கோட்பாடானது மிகவும் தாமதமாகவே அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு அவசரமான முடிவான கோட்பாடு அல்ல, மாறாக பாரம்பரியமாக மக்கள் மத்தியிலே நிலவி வந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இறைவனுடைய மகனை பெற்றெடுத்த இந்த தாயினுடைய உடலை இறைவன் நிச்சயமாக அழிய விட மாட்டார். எனவே அன்னை மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் இறைவன் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்ற நம்பிக்கை தொடக்க முதலே மக்களிடையே நிலவி வந்தது. அதை மக்கள் விழாவாகவும் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருந்தனர். இந்த அன்னை மரியாவின் விண்ணேற்பிற்கான விசுவாச கோட்பாட்டிற்கான அடிப்படை ஆதாரம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, எருசலேம் நகரிலே அமைந்திருக்கின்ற அன்னை மரியாவினுடைய துயில் கொள்ளும் ஆலயம், டாமிஷன் சர்ச் என்று கூறுவார்கள். துவக்க நூற்றாண்டிலேயே கட்டப்பட்ட இந்த ஆலயத்திலே அன்னை மரியா இறந்து படுத்திருப்பதை போல ஒரு சுரூபம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த சுரூபத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சுரூபம் அன்னை மரியா இறந்ததை போலல்ல, அவர்கள் உறங்குவதைப் போல காட்சியளிக்கும். எனவேதான் அந்த ஆலயத்திற்கு அன்னை மரியா துயில் கொள்ளும் ஆலயம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. வரலாற்றிலே நம்பக்கூடிய ஒரு கதை ஒன்று அன்று முதல் இன்று வரை நிலவிக் கொண்டிருக்கிறது. என்னவென்றால், அன்னை மரியாவை பற்றி இறுதியான குறிப்புகள் விவிலியத்தின் திருத்தூதர் பணிகளிலே முதல் அதிகாரத்திலே காணப்படுகிறது. இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு மாதா சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தூய ஆவியானவர் நெருப்பு வடிவிலே தேவதாய் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் இறங்கி வந்தார் என்ற நிகழ்ச்சி அதிலே குறிப்பிடப்படுகின்றது. அதற்கு பிறகு மரியாவை பற்றிய எந்த குறிப்பும் விவிலியத்திலே இல்லை. பாரம்பரியமாக மக்களால் நம்பப்படுகின்ற சொல்லப்பட்டு வருகின்ற வரலாற்று செய்தியே நமக்கு கிடைக்கின்றன. அதன் பிரகாரம் அன்னை மரியா இயேசு விண்ணகம் சென்ற பிறகு ஒரு சில ஆண்டுகளிலேயே இறந்துவிட்டதாகவும், அன்னை மரியாவின் இறப்பின் பொழுது நற்செய்தி பணிக்காக பல்வேறு திசைகளிலே சென்றிருந்த இயேசுவின் சீடர்கள் எல்லாம் அந்த நாளிலே அற்புதமாக எல்லோரும் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். அந்த நாளிலே அன்னை மரியா இறக்கின்றார்கள், துயில் கொள்ளுகின்றார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்
அந்த அன்னை மரியாவின் இறப்பு நிகழ்வுக்கு வரவில்லை. நமக்கு தெரியும், அது தோமையார். தாமதமாக வந்த புனித தோமையார், அன்னை மரியா இறந்து விட்டார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது எப்படி கடவுள் அவரை இறக்க அனுமதிப்பார், அவருடைய சவப்பெட்டியை கல்லறையை திறந்து பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று கூறி அவருடைய கட்டாயத்தின் பேரிலே அன்னை மரியாவின் கல்லறையை சவப்பெட்டியை திறந்து பார்க்கின்றார்கள். அப்பொழுது திறந்து பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த சவப்பெட்டியிலே கல்லறைக்குள்ளே அன்னை மரியாவின் உடல் இல்லை, மாறாக அங்கே அழகிய ரோஜா மலர்கள் மட்டுமே காணப்படுகின்றன. வரலாற்றிலும் கூட அன்னை மரியாவின் கல்லறையை ஒரு சில ஆண்டுகளுக்கு பின் திறந்து பார்த்த பொழுது அங்கே அன்னை மரியாவினுடைய உடல் இல்லை என்பது வரலாற்று உண்மை. ஆக இந்த மக்களால் நம்பி சொல்லப்படுகின்ற வரலாற்று கதையின் வழியாகவும் திருத்தந்தை மற்றும் ஆயர்கள் இவர்களுடைய மேலான பரிந்துரையின் காரணமாகவும் தூய ஆவியினுடைய தூண்டுதலால் அன்னை மரியா விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ள பெற்றார்கள் என்ற மறை உண்மை திருச்சபையின் திருத்தந்தையால் அறிவிக்கப்பட்டு விசுவாச கோட்பாடாக மறையுண்மையாக இன்றும் நம்பப்பட்டு கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அன்னை மரியா விண்ணக அரசி என்ற சிந்தனையிலே அன்னை மரியாவை போற்றி புகழுகின்ற பொழுது இந்த அரசி என்கின்ற பட்டம் அன்னை மரியாவிற்கு அதிகாரத்தையும் ஆள்வதற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் அல்ல. மாறாக இந்த அன்னை மரியாவினுடைய அன்பும் சேவையும் நம் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையினாலுமே அன்னை மரியாவுக்கு அரசி என்கின்ற இந்த பட்டம் திருச்சபையால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரத்திற்கும் ஆள்வதற்கும் இல்லாத பட்டம் வேறு எதற்கு என்று பார்க்கின்ற பொழுது விண்ணக அரசிலே, இறை அரசிலே தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் அதிலே இணைந்திருக்க வேண்டும் என்பதிலே முனைப்பாக குறியாக எப்பொழுதும் செயல்படுகின்ற அன்னை நமது லூர்து அன்னை. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அருள் நிறைந்த மரியே என்ற அந்த மங்கள வார்த்தை ஜபத்திலே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த தாயை பார்த்து எல்லோரும் வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த தாய் தம்முடைய பிள்ளைகள் நரகத்திற்கோ உத்திரிக்கிற ஸ்தலத்திற்கோ செல்வதை என்றுமே விரும்புவதில்லை, அதை அவர்கள் அனுமதிப்பதும் இல்லை. எப்படியாவது தமது பிள்ளைகளை இறைவனுடைய அரசிலே கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும், இந்த பிள்ளைகள் எல்லாம் விண்ணக அரசின் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓயாமல் தமது திருமகன் இயேசுவிடம் ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவேதான் இந்த தாயை நமது வாழ்வின் துணையாக, வழித்துணையாக ஒவ்வொரு நாளும் அழைப்பது உண்டு. அவர்களுடைய துணையை நாமும் நாடுவதுண்டு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த லூர்து அன்னை நமக்கு முன்பாக விண்ணகம் சென்று இயேசுவின் வழிகளிலே வழி நடந்து நமக்கு முன்மாதிரியை காட்டியிருக்கின்றார்கள். இதோ இந்த தாயின் கரங்களை பிடித்தவர்களாய் நமது வாழ்க்கை பயணம் எப்பொழுதும் விண்ணகத்தை நோக்கியதாக அமையட்டும். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன், என்றையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னையாலும் மன்னவனென்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. நிலையில்லா உலகில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில்
வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது என்னுயிரை பலியென தந்தவரை உனக்கு எதை அளிப்பேன்? இங்கு உனக்கு நான் என்ன அளித்தேன்? பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிணியும் ஒழிந்திட உழைத்திடுவேன். அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வேன். உன்னத தேவனே உனதரு கருவியாய் உலகில் வாழ்ந்திடுவேன். என்றும் உன்னிலே வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சபை நினைத்த நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இன்பச் சுனையாம் இறைவா, புனித மரியாளுக்கு விழா கொண்டாடும் நாங்கள் இந்த காணிக்கைகளை தாழ்மையுடன் ஒப்பு கொடுக்கின்றோம். சிலுவையில் மாசற்ற பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்து உம்முடைய திருமகன் இயேசுவின் அன்போடு சேர்த்து எங்களையும் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் தூய கன்னியான மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவினிலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
மனமானவர் வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவனே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். அன்பு தந்தையே இறைவா, இதோ வில்லியனூர் மாதாவினுடைய திருவிழாவின் நவநாளிலே அன்னையினுடைய திருத்தலத்திலே இந்த திருப்பலிப்பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் அன்னையினுடைய மேலான பரிந்துரையால் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியை இந்த நவ நாட்களிலே தொலைக்காட்சியை கண்டு அன்னையை நோக்கி ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகளுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்து நாங்கள் எப்பொழுதும் விண்ணரசின் பிள்ளைகளாக அன்னையினுடைய மக்களாக வாழ அருள் புரிய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்முடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தமது அன்னையைப் போல தமது வழியிலே என்றும் தம்மை பின்தொடர்ந்து விண்ணக மகிமையை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வடைப்பதாக.
இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன், இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். ஆதினில் சாய்ந்து உன் உணர்வுகளை மன்னவன் நேச துடைப்புகளை அனுதினம் நானும் உணர்ந்திட செய்திடும் இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா. உணர்கின்றேன், உணர்கின்றேன், இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லா அருளை என் நெஞ்சு நான் சொல்வேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லா அருளை என் நெஞ்சு நான் சொல்வேன். பாறையில் வழிந்தோடும் நீரோச்சாய்வும் கருவினால் என்னை முழுமையாய் நிரப்பிட இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, உணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, உயிராய் வா. உணர்கின்றேன், உணர்கின்றேன், இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். வாழ்வென்றால் எனக்கு எல்லாமே நீதானையா, வானத்து பறவை போல் மகிழ்வோடு வாழ்ந்திடுவே. வாழ்வென்றால் எனக்கு எல்லாமே நீதானையா, வானத்து பறவை போல் மகிழ்வோடு வாழ்ந்திடுவே. உன்னோடு வாழ்ந்திடும் தருணங்களை நான் இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா. ஜெபம். மூவர் இறைவா, விழிகளை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்கு, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உன் நலம் நல்கிட எங்களை கொண்டு எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய 3வது நவநாள் மாலை சிறப்பு திருப்பலிக்கு வருகை தரவிருக்கின்றவர் கல்பட்டு புனித வனத்து சின்னப்பர் திருத்தலத்தின் அதிபர் தந்தை அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள். எனவே இன்றைய மாலை சிறப்பு திருப்பலியிலும் அன்னையினுடைய நவநாள் தேர்பவனையிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதிய ஆலய நன்கொடையாளர்களுக்கு எங்களது ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னையினுடைய ஆலயத்தை கட்டி முடிக்க தொடர்ந்து உங்களது ஜப உதவியையும் பொருளுதவியும் தந்து ஆதரவை தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடன் அன்னையினுடைய சிறிய தேர்பவனி நடைபெறும். அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. மாட்சிமை மிக்க இறைவா, நாங்கள் நிறைவேற்றிய இந்த திருவருட்சாதனத்தின் வழியாக
விசுவாச பேருண்மைகளின் அனுபவத்தை எங்களுக்கு தருகின்றீர். கன்னிமரியிடமிருந்து பிறந்த மீட்பர் மெய்யான கடவுளும் மெய்யான மனிதருமாயிருக்கிறார் என்று அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய உயிர் தெழுதலால் இவ்வுலக தீமைகளை வென்று நலமுடன் வாழ்ந்து முடிவில்லா பேரின்பம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அம்மா